ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட பகவதி படம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரீரிலீஸ் ஆகுது. பட் கில்லி மாதிரி கிராண்டா ரீரிலீஸ் ஆகுற மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன்னா கில்லி படத்தை தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ கிராண்டா ரீரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் ப்ராப்பரா அதுக்கான ப்ரொமோஷனும் நடந்துச்சு. பட் பகவதி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம திடீர்னு ரீரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலா நம்ம ரீரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா சச்சின் தான். ஏன்னா சச்சின் தான் ப்ராப்பரா ரீரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து ஒரு பக்கம் அந்த இயக்குனர் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் சச்சினோட சாங்ஸ் எல்லாம் திரும்ப ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கில்லி மாதிரியே சச்சினையும் நிறைய தியேட்டர்ஸ்ல தமிழ்நாடு முழுக்க கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காரு தானு அவர்கள். அண்ட் அதனாலதான் இன்னும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா பெரிய ஹீரோஸோட புது படம் வர டைம்ல ரீரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் விக்ரம் அவர்களுக்கு வீர தீர சூரன் அண்ட் அஜித் அவர்களுக்கு குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு இந்த சம்மர் ஆல்ரெடி கொஞ்சம் பேக்கடா தான் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் சச்சினை ரீரிலீஸ் பண்றதுக்கு எந்த டேட்டு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் பகவதி பாத்தீங்கன்னா திடீர்னு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதுவும் எவ்வளவு தியேட்டர்ஸ் அப்படின்ற டீடைல்ஸும் பெருசா இல்ல. அண்ட் படமா பாத்தீங்கன்னா பகவதி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா இல்லைனாலும் சின்ன வயசுல படத்தை பார்க்கும்போது செம ஜாலியா தான் இருக்கும். அதுவும் திருமலை வர்றதுக்கு முன்னாடியே தளபதி ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் ட்ரை பண்ண படம் இதுதான். பட் கண்டென்ட் பெருசா கிளிக் ஆகல. இருந்தாலுமே ரொம்பலாம் போர் அடிக்காத படம், ஜாலியா பார்க்கலாம். மெயினா சாங்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். தளபதி அண்ட் வடிவேலு காம்போவும் ஓரளவுக்கு ஃபன்னா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ நடிகர் ஜெயோட முதல் படம். ஸோ ரீரிலீஸ்ல என்ன மாதிரியான ரிசப்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.